ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் இப்படி கேள்விக்குறியான காரியங்களிலே ஒரு கிறிஸ்தவனுடைய நடக்கை எதின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். 3 முக்கியமான அடிப்படை ஆலோசனைகளை அங்கே கொடுத்திருக்கிறார். முதலாவதாக, ஒவ்வொரு விசுவாசியும் தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் திட நம்பிக்கை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எது நல்லது எது கெட்டது என்பதை அறியும் உணர்வு அவனுக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மற்றவர்களை குறித்த அக்கறையோடு கூட சிந்தித்து செயல்பட வேண்டிய காரியங்களில் கவனமாயிருக்க வேண்டும். ரோமர் புத்தகத்தை வாஞ்சையோடு கற்றுக்கொண்டு வருகிற TWR நேயர்களை அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே ரோமர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் சிலரோடு ஒத்துப்போக முடியாவிட்டாலும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை விடாமல் செய்ய வேண்டும் என்றும், ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினாலே நடந்து கொள்ள வேண்டும் என்றும், நாம் நம்முடைய அரசாங்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும், ஒரு விசுவாசி சட்ட ஒழுங்கு கடைபிடிப்பதில் அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும் என்றும், சுவிசேஷமானது தனி மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நமக்கும் நம் அண்டை அயலாகத்தருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கும் எண்ணம் இருப்பதின் நன்மை என்ன, கிறிஸ்தவ ஒழுக்க நெறியிலே இருக்கும் 2 பகுதிகள் என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, நமக்கும் நம்முடைய அரசாங்கத்திற்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்தோம். இன்று நமக்கும் நம்முடைய அண்டை அயலகத்தாருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு மண்வெட்டியையோ அல்லது ஒரு ஸ்பேனரையோ வாங்கியிருப்பீர்கள் என்றால் அதை திரும்ப கொடுத்து விடுங்கள். குடும்ப தலைவியாகிய அருமையான சகோதரியே, பக்கத்து வீட்டிலிருந்து அவசரத்திற்காக ஒரு டம்ளர் சீனியையோ அல்லது சில முட்டைகளையோ வாங்கியிருப்பீர்கள் என்றால் அதையும் கொடுத்து விடுங்கள். நாம் ஒருவருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? அன்பை தவிர வேறெதிலும் நாம் கடன்படக்கூடாது. மாத தவணையிலே பொருட்கள் வாங்குகிற கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு அடிப்படை பகுதியாக இருக்கிறது. அப்படி என்றால் நான் பொருட்கள் வாங்கக்கூடாதா என்று கேட்கலாம். நீங்கள் வாங்கலாம், அதில் தவறில்லை. ஆனால் தொடர்ந்து மாதந்தோறும் அதை சரியாக உங்களால் கொடுக்க முடியுமா என்பதை திட்டமிட்டே நீங்கள் வாங்க வேண்டும். சில மாதங்கள் தவணையை கொடுத்துவிட்டு பின்னர் நீங்கள் காலம் கடத்துவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல. ஒரு விசுவாசி எப்பொழுதும் தன்னுடைய அண்டை அயலகத்தாருக்கு அன்பை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இன்று பலருக்கு உண்மையான அன்பு என்றால் என்ன என்று தெரியவில்லை. உணர்ச்சி வசப்படும் அன்பிற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. இங்கே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று உடனடியாக அவர் கூறுவதற்கு காரணம், அன்பு கூறச் சொல்லியிருக்கிறதே, ஆனபடினாலே நான் அவர்களோடு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் விபச்சாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அது உண்மையான அன்பு இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை அதை அன்பு என்று அழைக்கலாம், ஆனால் அது தேவன் வெறுக்கிற பாவமாகவே இருக்கிறது. இந்த பாவத்தை குறித்து தேவன் ஒரு நாளும் தனது மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கத்தியை எடுத்தோ ஒரு துப்பாக்கியை எடுத்தோ ஒருவரை கொலை செய்வதை விட இன்னும் பல வகைகளிலே ஒருவரை நாம் கொலை செய்யலாம். சமுதாயத்திலே அவருடைய பெயரை கெடுப்பதனாலேயும் நீங்கள் அவரை கொலை செய்யலாம். அடுத்ததாக, களவு செய்யாதிருப்பாயாக. நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் உண்மையற்ற முறையிலே எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்னும் வாசித்தோம்.
உண்மை என்று தெரியாத எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் வாயை திறவாமல் இருப்பதே சிறந்தது. இச்சையாதிருப்பாயாக. உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் புதிய ஒரு வாகனத்தையோ வீட்டு உபயோகத்திற்காக புதிய ஒரு பொருளையோ வாங்கும் பொழுது உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இதை வாங்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் என்ற ஸ்தோத்திரம் உங்கள் உள்ளத்திலே வருகிறதா? அல்லது இதையும் வாங்கிவிட்டார்களா என்ற ஒரு எரிச்சல் உங்களுக்குள்ளே வருகிறதா? நம்முடைய அண்டை அயலகத்தாரோடு நாம் பார்த்து பழகுகிறவர்களோடு நாம் அன்பாயிருக்கிறோம் என்பதை வார்த்தைகளினாலே காட்டுகிறதை விட நம்முடைய செயலிலே எப்படி காண்பிக்கிறோம் என்பதே முக்கியமானது. விபச்சாரம் செய்யாமல், கொலை செய்யாமல், களவு செய்யாமல், பொய் சாட்சி சொல்லாமல், இச்சியாமல் இருக்கும் பொழுது அன்பு தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அன்பை குறித்து நீங்கள் எவ்வளவோ பேசலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு எதிராக நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீர்கள் என்றால் அவர்கள் மேலே உங்களுக்கு அன்பில்லை. ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அன்பே ஆவியின் கனியிலே முதன்மையானது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களை பாருங்கள். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை 20 நூற்றாண்டுகளுக்கு முன் சொன்னார். அப்படி என்றால் இதை குறித்து நாம் இன்றைக்கு எத்தனை துரிதமாக சொல்ல வேண்டும்? இந்த வசனங்களின் இறுதி பகுதியிலே விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பு மணி ஒலிக்கிறது. நாட்கள் பொல்லாததானவைகளாய் இருக்கிறபடியால் தன் முழு ஆழ்தத்துவத்தையும் தேவனுக்கு அர்ப்பணித்து செயல்பட வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின் தலையாய கடமையாயிருக்கிறது. உலகத்தின் காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு இது காலம் அல்ல. மணிக்கணக்காய் தொலைக்காட்சி முன்னும் மணிக்கணக்காய் கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் தன்னுடைய நேரத்தை செலவழிக்க விசுவாசிகளுக்கு இது காலம் அல்ல. உடற்பயிற்சி அவசியம்தான், அது அளவோடு இருக்கட்டும். செல்வந்தர்களான பல கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வருகையின் சமயத்திலே பதட்டமடைய போகிறார்கள். வங்கியிலே உங்கள் சேமிப்பு தொகை எவ்வளவு அதிகமானதாக இருந்தாலும், அருமையான சகோதரனே, உங்கள் நேரத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தையும் கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். எனவேதான் உங்கள் முழு ஆழ்தத்துவத்தையும் நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கூறினேன். உங்களை முழுமையாக, உங்களுக்குள்ளவைகளையும் முழுமையாக கர்த்தருக்கு கொடுங்கள். இதை செய்யத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உண்மையாகவே கர்த்தருடைய வருகையை நாம் எதிர்பார்த்தவர்களாக இருப்போம் என்றால் அந்த எண்ணமே நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அற்பமான காரியங்களுக்காகவும் விவாகரத்து செய்து கொண்டு உலகத்தைப் போல வாழுகிறவர்களும் 1000 வருட அரசாட்சிக்கு முந்திய காலத்தை குறித்தும் கிறிஸ்துவின் இரகசிய வருகை குறித்தும் பேசுகிறார்கள். யோவான் மிக தெளிவாக மனிதன் பொய் சொல்லுகிறவன் என்று கூறுகிறார். எனவே நாம் விழித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. இந்த காலகட்டத்திலே தான் நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 13:13 களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இரவு நேர வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஒரு விசுவாசி பகல் கால வாழ்க்கையோடு ஒப்பிடப்படுகிறான். பகல் காலத்திலே நடக்கிறவர்கள் போல அவன் நடக்கிறவனாய் இருக்கிறான். ரோமர் 13:14 பாருங்கள். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் எத்தனையோ விசுவாசிகளும் கூட தன்னுடைய மாம்சத்திற்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லுதல் தொடர்பாக சிந்திக்கிறதில்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே முதன்மையாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதுவே மிக முக்கியமானது. இப்பொழுது நாம் ரோமர் 14ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். இங்கே புதிய ஒரு பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ரோமர் நிறுவத்தின் கடைசி பிரிவு இது என்று சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பலர் தாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய்
பூரணமாய் தாங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று கூறினாலும் அவ்வாறு இல்லை. கிறிஸ்தவ ஒழுக்க நெறியிலே 2 பகுதிகள் இருக்கிறது. ஒரு பகுதியிலே வேதத்திலே மிக தெளிவாக எப்படி ஒரு விசுவாசி நடக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று தவறு என்று சொல்லி கருதப்படுகிற பல காரியங்களை குறித்து வேதத்திலே நேரடியான சத்தியங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே இப்படி கேள்விக்குறியான காரியங்களிலே ஒரு கிறிஸ்தவனுடைய நடக்கை எதின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறார். 3 முக்கியமான அடிப்படை ஆலோசனைகளை கொடுக்கிறார். முதலாவதாக, ஒவ்வொரு விசுவாசியும் தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் திட நம்பிக்கை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எது நல்லது எது கெட்டது என்பதை அறியும் உணர்வு அவனுக்கு இருக்க வேண்டும். இது தெளிவாக இருந்தால்தான் செய்த காரியத்தை பின்னாலே திரும்பி பார்த்து ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று எண்ணும் வேளைகள் இருக்காது. மூன்றாவதாக, மற்றவர்களை குறித்த அக்கறையோடு கூட சிந்தித்து செயல்பட வேண்டிய காரியங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வேதத்திலே சொல்லப்பட்டிராத காரியங்களை குறித்து 2 விதமாக சொல்லப்படுகிறது. சிலர் உலகத்துக்கும் ஒரு விசுவாசிக்கும் இடையிலே எந்த சுவரும் இல்லாமல் வாழும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதாவது ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசமில்லாமல் வாழும் ஒரு வாழ்க்கை. உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலேயும் அப்படிப்பட்டவர்கள் ஈடுபடுவார்கள். உலக மக்கள் செல்லும் எல்லா இடங்களுக்கும் அவர்கள் செல்லுவார்கள். உலக மக்களைப் போலவே தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்வார்கள். வேதத்தில் உள்ள சில பகுதிகள் அவர்களுக்கு எந்த அர்த்தத்தையும் கொடுக்காது. உதாரணமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சியே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களில் சிலர் ஒருவேளை உலக மக்களைப் போல கேளிக்கைகளிலே ஈடுபடாவிட்டாலும் குடிக்காவிட்டாலும் பெருந்தீனிக்காரர்களாய் இருப்பார்கள். அளவுக்கு அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை குறித்து பேசுவார்கள். அது மட்டுமல்ல, கேள்விக்குறியான கதைகளையும் சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். மீண்டுமாக பவுல் கூறுவதை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய சிந்தனையில் இருக்கும் காரியங்கள் சீக்கிரமாகவோ மெதுவாகவோ உங்கள் வாழ்க்கையின் முறையாகிவிடும். எதை குறித்து நீங்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்களோ அதையே நீங்கள் செய்வீர்கள். பல கிறிஸ்தவர்கள் சில பாவ சோதனை குறித்து பல காலங்களாக சிந்தித்து கொண்டே இருந்திருப்பார்கள். பின்னர்தான் அப்படிப்பட்ட பாவத்திலே விழுவார்கள். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்னும் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் நேர் எதிர் திசையிலே இருப்பவர்கள். அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யாமல் இருந்தாலே அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். தொடாதே, ருசி பாராதே, கையாளாதே என்று சொல்லுகிறவர்களை குறித்து பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் பொழுது எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறதென்ன? இப்படிப்பட்டவர்கள் கிருபையினாலே பெற்ற ரட்சிப்பை குறித்து, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலிருந்து கிடைத்த விடுதலை குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இன்னும் 10 கட்டளைகளையோ அல்லது 20 கட்டளைகளையோ அவர்களே உண்டாக்கி கொள்வார்கள். அவர்கள் சுயநலமானவர்களாகவும் எதை குறித்தும் குறை கூறுகிறவர்களாகவும் பெருமை உள்ளவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து தான் ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த 2 கடைநிலைக்கும் மத்தியிலே தான் ஒரு விசுவாசி நடக்க வேண்டும். இந்த அதிகாரத்திற்கு இவ்வளவு பெரிய முகவரை தேவையா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கேள்விக்குறியோடு வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த பகுதி மிக அதிகம் உதவி செய்திருக்கிறது. பாருங்கள், ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். இதன் பொருள் என்னவென்றால், விசுவாசத்திலே பலவீனமானவனையும் உங்களுடைய ஐக்கியத்திற்குள்ளேயும் சேர்த்து கொள்ளுங்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே உள்ள குறைவுகளை குறித்து நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டாம். அவனுடைய நடக்கையை குறித்து,
அவனுடைய கண்ணோட்டத்தை குறித்து நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல அன்பு என்னும் சட்டமானது இப்பொழுது செயலிலே காட்டப்படட்டும். மன ஐயங்கள் என்று சொல்லும் பொழுது மிக தெளிவாக கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, இச்சியாதே என்ற தெளிவான கற்பனைகளுக்கு உள்ளடங்காத சில காரியங்களை குறித்து அவர்களுக்கு ஐயம் இருக்கும் பொழுது அதை அவர்களுக்கு குற்றமாய் எண்ணக்கூடாது. விசுவாசத்திலே பலவீனமானவன் என்று சொல்லும் பொழுது நற்செய்தியை குறித்த விசுவாசத்திலே பலவீனமானவன் அல்ல, அவனுடைய விசுவாசத்தின் குணநலனை அது குறிக்கிறது. பலவீனமானவர்கள் சில காரியங்களை செய்ய மிக யோசிப்பார்கள், தடுமாறுவார்கள். அதைத்தான் இது குறிக்கிறது. குறிப்பிட்ட சில காரியங்களை குறித்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியாது. இப்படிப்பட்ட பலவீனமான விசுவாசம் உள்ளவர்களும் விசுவாச ஐக்கியத்திலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். எல்லா காரியங்களிலேயும் அவனுடைய எண்ணத்தோடு ஒருவேளை நீங்கள் ஒத்து போகாமல் இருக்கலாம். என்றாலும் கிறிஸ்துவின் விசுவாசியாக நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேள்விக்குறியான காரியங்களை குறித்து அவனோடு வாக்குவாதம் செய்யும்படியாக நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு கூட்டத்தாரை குறித்து மறு கூட்டத்தார் குறை பேசி கொண்டு இருப்பதற்காக அவனை சேர்த்து கொள்ள வேண்டியதில்லை. சில காரியங்கள் வேதத்திலே தெளிவாக தவறு என்று சொல்லப்படவில்லை. இருந்தாலும் சில விசுவாசிகள் அது தங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களினாலே விசுவாசிகளுக்குள்ளே பிளவு இருக்கக்கூடாது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். விசுவாசத்தில் பலமுள்ளவன் எல்லாவற்றையும் புசிக்கிறான். ஆனால் பலவீனமான ஒரு விசுவாசி மரக்கரிகளை மட்டும் உட்கொள்கிறான். கர்த்தர் எல்லா மாம்சத்தையும் சுத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை பலமுள்ள விசுவாசி அறிந்திருக்கிறான். பெருவெள்ளத்திற்கு பிறகு மாம்சம் புசிக்கப்படலாம் என்பதை குறித்து ஆதியாகமம் 9:3 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்காக கர்த்தர் சுத்தமான மிருகம், அசுத்தமான மிருகம் என்ற பிரிவை கற்றுக் கொடுத்தார். இந்நாட்களின் விசுவாசிகளுக்கு அது சொல்லப்படவில்லை. ஆனால் சரீரத்திற்கு கேடு உண்டாக்குகிற காரியங்களை ஒரு விசுவாசி புசிக்கலாகாது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. என்னத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாமல் இருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்கிறார். பேதுரு, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், அசுத்தமான எதையுமே புசிப்பதில்லை என்ற பெருமையோடு இருக்கும் பொழுதுதான் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் விசுவாசத்திற்குள்ளே வரவேண்டியவர்கள் என்பதை சுட்டிக்காட்டினார். தேவன் சுத்தமாக்கினதை நீ எப்படி அசுத்தம் என்று சொல்ல முடியும்? பவுல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறைச்சியை சாப்பிடக்கூடியவராக இருந்தார். ஆனால் பேதுரு அதை குறித்து ஐயம் கொண்டார். அப்படி என்றால் இங்கே அடிப்படை என்ன? ஒருவர் இறைச்சி சாப்பிடுகிறவராக இருக்கலாம், மற்றும் ஒருவர் இறைச்சி சாப்பிடாதவராகவும் இருக்கலாம். பாருங்கள், ரோமர் 14:3, புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் தவறு அல்லாத இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து வித்தியாசமான எண்ணமுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை தேவனே ஏற்றுக்கொண்டவராயிருக்கிறபடினாலே நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். முக்கியமாக நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டியது, ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்லாதிருப்போமாக. நீங்கள் மாம்சம் புசிக்கக்கூடாது என்று நம்புவீர்கள் என்றால் நீங்கள் புசிக்க வேண்டியதில்லை. அதே வேளையிலே நீங்கள் புசிக்கலாம் என்று யோசிப்பீர்கள் என்றால் நீங்கள் தைரியமாக அதை புசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. ஒரு விசுவாசி மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளி என்று தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார்? அவர்கள் செய்கிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு கேள்விக்குறியாக தெரியலாம். ஆனால் நீங்கள் தேவனா? அந்த மனிதன் உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதா? இல்லை. அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்குத்தான் அவன் கணக்கு கொடுக்க வேண்டியவன். நீங்கள் ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக சாப்பிட்டு முடிக்கிறீர்கள். அங்குள்ள வேலைக்காரன் பாயாசத்தை கொண்டு வந்து மேஜையிலே வைக்கிறான். அது குளிர்ந்து போனதாக இருக்கிறது. அவனை பார்த்து, என்னப்பா குளிர்ந்து போன பாயாசத்தையா கொண்டு வருவது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று சற்றே எண்ணி பாருங்கள்.
ஒரு மனிதன் செய்கிற காரியம் உங்களுக்கு ஒருவேளை தவறாக தெரியலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்ணோட்டம் மற்றவர்கள் கண்ணோட்டத்தை விட வித்தியாசமானதாக இருக்கும் பொழுது மற்றவர்களை நாம் குறை கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது வேதத்திலே தெளிவாக சொல்லப்படாத ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுது அதை நீங்கள் குறை கூறுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். விசுவாசத்திலே பலவீனமானவர்களை நாம் சேர்த்து கொண்டு அவர்களை பலப்படுத்தி விசுவாசத்திலே வளருவதற்கு உதவி செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? வேத வசனத்திலே தெளிவாக சொல்லப்படாத காரியங்களை குறித்து கருத்து வேறுபாடு இருக்குமென்றால் அதை பெரிதுபடுத்தாமல் அடிப்படை சத்தியங்களுக்கு தெளிவாய் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் நாங்கள் வாசித்த உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்து உம்முடைய வசனத்தை எவ்வளவு அதிகமாக, எவ்வளவு துரிதமாக, எவ்வளவு தெளிவாக மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படி அதை மற்றவர்களுக்கு கொடுக்க நீரே எங்களை பலப்படுத்தும். இதற்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, இந்த ஊழியங்களை தாங்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மேலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கிறவர்களை குறித்து நாங்கள் அற்பமாக எண்ணாமல், அவர்களை புறம்பே தள்ளாமல், அவர்களை நாங்கள் சேர்த்து கொண்டு அவர்களை உமக்குள்ளே பலப்படுத்த நீரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஒரு விசுவாசி எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பை தவிர நாம் யாருக்கும் எதிலும் கடன்படக்கூடாது. உங்கள் நேரத்தையும் தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற செல்வத்தையும் நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். நாம் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறோமோ அதையே செய்கிறவர்களாக இருப்போம். சரீரத்திற்கு கேடு உண்டாக்குகிற காரியங்களை ஒரு விசுவாசி புசிக்கலாகாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:18 பின்பாகம்.